மிக உறுதி. தான் கொண்ட செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதிகமான விடாமுயற்சியையும் உறுதியையும் கடைபிடித்த ராவணன் தன்னுடைய தலையை வெட்டி ஓமகுண்டத்துல போடுறாரு. தலையை வெட்டி ஓமகுண்டத்துல போடுறாரு. இறைவன் காட்சி தரல. 2வது 3வது அப்படின்னு 9வது தலையையும் அவர் அறுத்து ஓமகுண்டத்தில் போடுறாரு. அப்பவும் இறைவன் காட்சி தரல. நம்மள தெரியும் ராவணனுக்கு 10 தலை ராவணன். அந்த 10 தலை ராவணன் தன்னுடைய திறமைகளை 10ஆ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்முடைய புராணம் என்ன சொல்லுதுன்னா 10 தலை ராவணன் தான் சொல்லுது. 10வது தலையையும் ஓமகுண்டத்தில் போடுவதற்காக அவர் முயற்சி செய்யும் பொழுது, பிரயத்தனப்படும் பொழுது, இறைவன் சிவபெருமான் அவருக்கு முன்னால காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு நிறைய வரங்களை அவருக்கு கொடுப்பாரு. இதுவரை யாருக்கும் தராத வரங்களையும் சேர்த்து சிவபெருமான் ராவணனுக்கு கொடுப்பாரு. இருந்தாலும் ராவனுடைய கோரிக்கை, இந்த சிவலிங்கத்தை நான் இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்டேயே பர்மிஷன் கேட்பார். சிவபெருமானும் வேறு வழி இல்லாமல் சரி நீ கொண்டு போயிரு, ஆனா ஒரு கண்டிஷன், இந்த லிங்கத்தை நீ எங்குமே வைக்கக்கூடாது, யாரிடமும் தரக்கூடாது, நீ எங்கும் தரையிலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார்.